புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சரண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கக்கூடிய டாபிக் சைனசைட்டிஸ். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போது வெயில் அதிகமாக இருக்குது, மதிய வேளையில் இரவு வேளையில் மழை அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான இந்த கிளைமேட்டிக் இந்த வெதர் கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லையா, டக்குன்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஆல்ரெடி சளி தொந்தரவு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு இந்த கிளைமேட் இன்னுமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் டாக்டர்? சைனசைட்டிஸ் டக்குன்னு கிளைமேட் மாறும்போது அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு ஃபார்மில் நம்ம போயிட்டுருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய உடலில் நிறைய மாற்றங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். வெயிலில் அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த கிளைமேட் டக்குன்னு சேஞ்ச் ஆகும்போது நம்மளுடைய உடல்லையுமே அந்த மாற்றங்கள் நிறைய வரும்போது அந்த வாத பித்தம் கபம்னு சொல்லக்கூடிய அந்த 3 விஷயங்கள், அந்த 3 நாடிகளோட அமைப்பு மாற ஆரம்பிக்குது. அப்போது அந்த கபத்தினுடைய நாடி நடை அதிகமாக இருக்கும்போது நம்ம உடம்பில் சைனசைட்டிஸாக இருந்தாலும் இல்லை கோல்டு மாதிரியோ சில விஷயங்கள் மாற ஆரம்பிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே, இல்லை தண்ணி மாற்றி குடிக்கிறதுனாலையோ, இல்லை அந்த மழை அந்த கிளைமேட் சில்லுன்னு அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது மூக்கின் மூலமாக அந்த குளிர்ந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போதும் சிலருக்கு தும்மல், அலர்ஜி இந்த மாதிரியாக ஒரு சைனஸ் போன்ற ஒரு நிலையை உருவாக்கலாம். சைனஸ் அப்படின்றது முதல்ல நம்மளுடைய மூக்கை சுற்றி கண்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினுடைய தோற்றம் தான் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முகத்தின் இருக்கக்கூடிய அந்த 4 ஜோடி காற்று குழிகளை தான் நம்ம சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காற்று குழிகளில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை தான் சைனசைட்டிஸ் அப்படின்றத நம்ம பெயர் வச்சு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போது சைனசைட்டிஸ் அப்படின்றது தான் நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷன். நம்ம வெளிப்பக்கமாக இருந்து வரக்கூடிய காற்றோ இல்லை தூசியோ இல்லை புகையோ நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுடைய முகத்தின் மூலமாக அந்த மூக்கின் மூலமாக உறிஞ்சும் போது உள்ளே போயிட்டு அந்த முகத்தின் அமைப்பு இருக்கக்கூடிய அந்த காற்று குழிகளில் போய் சில இன்ஃபெக்ஷன்ஸை உண்டு பண்ணும். ஆல்ரெடி உள்ளே நமக்கு நீர் கோர்த்து இருக்குது, நாள்பட்ட சைனசைட்டிஸ் இருக்குது, ஆல்ரெடி உள்ள தும்மல், அந்த அடுக்கு தும்மல் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அவங்களுக்கு வெளிப்படுது. நார்மலாக இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் வெளியில் தெரியாது அவங்களுக்கு. இந்த மாதிரி புகை, தூசி இந்த மாதிரி நம்ம சுவாசிக்கும் போது அந்த இடங்களில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் மேலும் அதிகமாக ஆரம்பித்து அந்த உள்ள தேங்கி இருக்கக்கூடிய அந்த நீர் உற்பத்தி இன்னும் அதிகமாக பெருக ஆரம்பிக்குது. அப்போ தான் நமக்கு மூக்கில் தண்ணி மாதிரி வடிகிறது, கண்ணில் தண்ணி வடிகிறது, சில பேருக்கு தலை பாரம் இருக்கிறது, தலை வலி இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த சைனசைட்டிஸில் உருவாக ஆரம்பிக்குது. ஓகே டாக்டர், அதே மாதிரி இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னாலே இந்த தலை பாரம் தான் எல்லாருக்குமே. அந்த தலைவலி வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். அந்த பேஷண்ட்ஸை கேட்கும்போது தான் தெரியும் இந்த சைனஸ் தலைவலி அப்படிங்கிறது ஏதோ ஒரு பெரிய மூட்டை எடுத்து தலையில் வச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான தலைவலிக்கு நம்ம ஆவி பிடிக்கிறது மட்டும் ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்குமா, இல்லை இதுக்கு ஏதாவது சிகிச்சை தேவைப்படுமா டாக்டர்? கண்டிப்பாக வெளிப்பக்க சிகிச்சைன்றது சைனசைட்டிஸ் நோயாளிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது. அதாவது வெளிப்பக்க சிகிச்சைன்னு சொன்னோன்னா முதல்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம், வீட்டிலே நம்ம எளிதாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆவி பிடிக்கிறது. ஆவி பிடிக்கும்போது என்ன பண்ணுது, அந்த வேது பிடிக்கும்போது நம்ம அந்த கொதிக்கக்கூடிய அந்த நீரில் நம்ம கொஞ்சம் மூலிகை பொருட்கள்லாம் போட்டு நம்ம வேது பிடிக்கும்போது அந்த ஸ்மெல்லை நம்ம இன்ஹேல் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே நல்லா மாற ஆரம்பிக்குது. நார்மலான ஒரு நிலைக்கு மாற்றம் கொடுக்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம போடக்கூடிய பொருள்கள்னு பார்த்திங்கன்னா அந்த வேது பிடிக்கிற நீரில் பச்சை கற்பூரம் போட்டு வேது பிடிக்கலாம், இல்லை நொச்சி இலைகள் போட்டு வேது பிடிக்கலாம். இல்லை எதுவுமே கிடைக்கல டாக்டர் அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக கல் உப்போ இல்லை மஞ்சள் தூள் கல் உப்பு கலந்த ஒரு நீரை நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் வேது பிடிக்கலாம். இந்த மாதிரிலாம் ரெகுலராக நீங்கள் பிடிச்சிட்டு வரும்போது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த வியர்வை துவாரங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய வியர்வை வெளியே வர ஆரம்பிக்கும். நார்மலாக ஒருத்தரே இந்த வியர்வை வேது பிடிச்சிட்டே வரும்போது அவங்களுக்கு சைனஸ் வர்றதுக்கான அறிகுறிகள் இருந்தால் கூட அது நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுதா மேடம். எந்த ஊர்ல இருந்துமா? கரூர்ல இருந்து. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கா தான். உங்க வயதுமா? 45. சரி, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. மேடம் எனக்கு ஒரு சைடு ஷோல்டர் பெயின் அதிகமா இருக்கு. சரிம்மா. அப்புறம் அந்த ஒரு இடத்துல மட்டும் கால் காட்டுற சுறுசுறுன்னே இருக்கு. சரிம்மா. அந்த சைடு கையில் மட்டும் கை மரத்து போகிற மாதிரி இருக்குது, சுறுசுறுன்னு இருக்கு. விரும்புது. சரிம்மா. கழுத்து வலி ஏதாவது இருக்காமா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு.
கழுத்து வலி இருக்கு. சரி, தலையில எதுவும் வெயிட் தூக்குவீங்களா? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்க. சரிம்மா, இப்போதைக்கு வந்து ட்ராவல் அதிகமாக பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கழுத்து எலும்பில் வந்து தேய்மானம் இருந்துச்சுனாலோ இல்லை வந்து கழுத்து எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கில் வந்து பல்ஜ் இருந்துச்சுனாலோ இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். கழுத்து எலும்பில் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொன்னோன்னா நடுவில் போகக்கூடிய நரம்புகள், கழுத்து எலும்புகளோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா 7 எலும்புகள் சேர்ந்தது தான் அந்த கழுத்து எலும்பு, செர்விக்கல் போன் அப்படின்றத வந்து நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு எலும்புகளுக்கும் நடுவில் பெட் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்கும். ஒரு எலும்பு இன்னொரு எலும்பும் வந்து உரசாமல் இருக்கிறதுக்காக. அந்த பெட் மாதிரியான அமைப்பு பிதுங்கி வெளியில் வந்துட்டாலோ இல்லை வந்து பல்ஜ் ஆயிடுச்சுனாலோ நடுவில் போகக்கூடிய நரம்புகள் எல்லாவற்றையுமே வந்து அழுத்த ஆரம்பிக்கும். கழுத்து எலும்புன்னும் போது கைகளுக்கு தான் அந்த நரம்புகளுடைய பிளட் சப்ளை வந்து இருக்கும். அப்போ கைகளுக்கு அந்த ரத்த ஓட்டம் தடைப்படுது அப்படின்னும் போது உங்களுக்கு கைகள் மரத்து போகும். கையை வந்து மேலே தூக்க முடியாது. சில பேரால் வந்து கழுத்தை லைட்டாக கூட திருப்பி அசைச்சு கூட பேச முடியாது. பேசினாலே எனக்கு வலிகள் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா தொந்தரவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கழுத்து எலும்பில் இருக்கக்கூடிய தேய்மானத்தினால வரக்கூடியது தான். இப்போதைக்கு வந்து சுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா உரசிட்டு மேல் பக்கமாக பற்று மாதிரி போட்டுக்கோங்க. முடக்கருத்தான் கீரையோட சாறு வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. இல்லை முடக்கருத்தான் கீரை வந்து சூப் மாதிரி எடுத்துக்கோங்க. ரெகுலராக ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. உடலில் வந்து கால்சியம் சத்து வந்து அதிகமாக சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கேழ்வரகு சேர்ந்த பொருள் வந்து நிறைய எடுத்துக்கிறது மூலமாக கால்சியம் சத்து வந்து நிறைய உடம்புல சேர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து எலும்பு தேய்மானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வலியோடு தான் வருவாங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் போக போக நரம்புகள்லேயும் வலிகள் வர ஆரம்பிக்கும். கை வரைக்கும், விரல் நுனி வரைக்கும் வலி வந்து பரவ ஆரம்பிக்கும். கை மரத்து போகும். கையில் ஏதாவது திங்ஸ் ரொம்ப நேரம் வந்து பிடிக்க முடியாது. இந்த மாதிரி வந்து சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா கிரீவவஸ்தி அப்படின்ற ஒரு முறை வந்து கொடுப்போம். வெளிப்பக்க சிகிச்சை இது பண்ணிட்டு வந்த ஒரு 2-3 நாட்கள்லேயே அவங்களுக்கு வலிகள் எல்லாமே முழுவதுமாக நல்லா குணமாகி கொடுத்துரும். இதோட சேர்ந்த உள் மருந்துகளும் கொடுக்கும்போது கண்டிப்பாக எலும்பு தேய்மானமாக இருந்தாலும் சரி, டிஸ்க் பல்ஜ் தொந்தரவுகளாக இருந்தாலும் சரி முழுவதுமாக சரியாகிட்டு வந்துடும். உங்களுக்கு மறுபடியும் வராமலும் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. டாக்டர், இப்போது ஜென்ரலாக ஒரு சளி அப்படின்னா அப்போதைக்கு ஒரு டேப்லெட் எடுக்கிறோம், சரியாகிற மாதிரி இருக்குது. ஆனால் சைனஸ்ன்னு எடுத்துக்கும் போது அது ஒரு தொந்தரவாகவே இருந்துகிட்ருக்கு. என்ன தான் வந்து ட்ரீட்மெண்ட், ஏன்னா ரெகுலராக நம்ம வந்து ஒரு மெடிசனை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கவே முடியாதுல்ல. இதே ஒரு தொந்தரவாக நமக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. என்ன காரணமாக இருக்குது டாக்டர்? கண்டிப்பாக சைனஸ் தொந்தரவு அப்படின்னா சைனசைட்டிஸில் வந்து உள்ள தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து அந்த நீர் முழுவதுமாக ட்ரெயின் ஆகலைன்றதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். முகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் அந்த காற்று மட்டும் இருக்கக்கூடிய அந்த சைனஸ் பகுதிகளில் முழுவதுமாக அந்த நீர் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி வெளியில் வரக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து யாரும் சரியாக எடுத்துக்க மாட்டாங்க. மைல்டான அறிகுறிகள் மட்டுமே வந்து குறைஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து விட்டுருவாங்க அவங்க. அப்போ அந்த அறிகுறிகளுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும் போது மறுபடியும் அந்த நீரோடைய உற்பத்தி பெருக ஆரம்பிக்குது. ஏதாவது ஒரு டஸ்ட்டை ஒரு இன்ஹேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த நீர் பெருக்கம் வந்து நீரில் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. நீர் வந்து கோலை மாதிரி கூட திக்கான ஒரு மியூக்கஸாக கூட ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி வந்து ரெக்கரண்ட்டாக தொடர்ந்து நமக்கு பாதிப்புகளோட பெருக்கம் வந்து அதிகமாகிட்டே போக ஆரம்பிக்குது. இதனால தான் ஒரு சைனஸ் நோயாளிகள் வந்து ஒரு சின்ன டஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு இன்ஃபெக்ஷன் வரைக்கும் போயிடுது. ரொம்ப நாள் ஒரு 2-3 நாள் தொடர்ந்து இருந்துட்டா கூட அவங்களுக்கு வந்து ஃபீவர் வந்துடுறது, இல்லை தலையில் வந்து ரொம்ப நீர் கோர்த்து அவங்களால கண்ணே திறக்க முடியாது. சில பேருக்கு கண்ணை திறந்தாலே கண்ணிலேருந்து நீராக வடியும். சில பேருக்கு வந்து கீழே குனிஞ்சிட்டு நிமிர்ந்தாலே தலை அவ்வளோ பாரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நிறைய ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக தொந்தரவுகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுன்றது வந்து எல்லா இடங்கள்லையுமே தூசியோ இல்லை புகையோ இல்லை ஏதாவது ஒரு டஸ்ட் பார்ட்டிகிள்ஸோ நிறைஞ்சு தான் இருக்கும். அப்போ உள்ளே வந்து இன்ஃபெக்ஷன் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி நார்மலாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாள்பட்ட சைனசைட்டிஸை வந்து சரிப்படுத்திடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி எப்போவுமே வச்சுக்கணும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே, சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்ப வயதானவங்களுக்கும் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகவே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நம்ம உணவுகளில் நோய் எதிர்ப்பு சக்தி பெருக்கக்கூடிய உணவுகள் மூலமாகவே நம்ம இந்த சைனசைட்டிஸை வந்து நார்மல்லே வச்சுக்கலாம். எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் வராமல் அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி பெருக்கிறது மூலமாக விட்டமின் சி நிறைய உடம்புல சேர்ந்துட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்காது. அடிக்கடி ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே அவங்களுக்கு சீக்கிரமாக குணமாயிடும். ஒரு 2-3 நாள்லே நார்மல் காமன் கோல்டு இதெல்லாமே குணமாகி கொடுத்துரும். அது சைனசைட்டிஸ் வரைக்கும், நாள்பட்ட சைனசைட்டிஸ் வரைக்கும். மூக்கில் சளி தொந்தரவு வந்து மூக்கில் வந்து சதை வளர்ச்சியாக ஃபார்ம் ஆகாமல் மூக்கு எலும்பே வந்து சில பேருக்கு வந்து டீவியேஷன் ஆகிடும். நேசல் செப்டல் டீவியேஷன்ற ஒரு நிலைமைக்கு வரைக்கும் கூட அவங்க ரொம்ப நாள் இன்ஃபெக்ஷன் வச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப நாள் வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்கும்போது தான் இந்த மாதிரி பல வியாதிகளும் பல பிரச்சனைகளும் மூக்கின் உள்ளே வந்து ஃபார்ம் ஆகுது.
ஓகே டாக்டர். அதே மாதிரி இந்த சைனோசைட்டிஸினுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்? இப்போ வந்து நார்மலான சளி இல்லைனா ஒரு சீசனல் சேஞ்ச்னால வந்திருக்கு, இல்லை எனக்கு ஒரு சைனஸ் தொந்தரவு இருக்குங்கிற இதை எப்படி நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும் டாக்டர்? நார்மலான கோல்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 நாட்கள்லேயே அதுவே வந்து ஒரு இயல்பான ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுருவாங்க. இயல்பாக வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதுவே சைனசைட்டிஸ் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல நார்மல் கோல்டு மாதிரி தான் உங்களுக்கு மூக்கில் வந்து நீர் வடியும், தும்மல் வரும். இந்த மாதிரி நார்மலான ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு நடக்கும். சரியான கவனம் செலுத்தாமல் அதிலே உடலுடைய உஷ்ணத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி நிறைய வந்து இன்ஹேல் பண்ணக்கூடிய அந்த காற்று வந்து தூய்மையாக இல்லாத மாதிரியான ஒரு இடங்கள்லே ரொம்ப நாள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நார்மல் கோல்டே உங்களுக்கு சைனசைட்டிஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மாறும்போது உங்களுக்கு அந்த சளியோட கன்சிஸ்டன்சி திக்னஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். திக்னஸ் அதிகமாகும்போது நமக்கு மூக்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கன்னம் பகுதிகள்லாம் வந்து தொடும்போதே தொடு வலி இருக்கும் உங்களுக்கு. நார்மல் கோல்டில் அந்த மாதிரி தொடும்போதெல்லாம் பெயின் இருக்காது உங்களுக்கு. நெற்றியில் தொட்டால் கூட பெயின் இருக்கும். சில பேருக்கு வந்து கண்ணை சுற்றி அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். கண்ணில் வந்து அரிப்பு இருந்துகிட்டே இருக்குது டாக்டர், எனக்கு எப்போ பார்த்தாலும் கண்ணில் அரிப்பு இருந்துகிட்டே இருக்குது, நானும் ஐ டாக்டர்லாம் போய் பார்த்தேன், நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அரிப்பு வந்து நிற்கவே மாட்டேங்குது, அப்பப்போ கண்ணில் நீரும் வடியுது. இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து சில பேர் உள்ள சைனசைட்டிஸ் இருக்கும், அவங்க அதற்கான முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் கண்களுக்கு மட்டுமே ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வர்றதுமே இந்த சைனசைட்டிஸ் நோயில் வந்து கொஞ்சம் நாள் எடுக்க போக போக இந்த மாதிரி தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு காதில் வந்து அரிப்பு வரும். நார்மல் கோல்டுலேயும் காதில் வந்து அரிப்பு வரும். காது, மூக்கு, தொண்டை இது 3 விஷயங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குன்றதுனால நார்மலாக நமக்கு மூக்கில் சளி தொந்தரவு இருக்குனாலே காதுலேயுமே அரிப்பு இருக்கும். சில பேருக்கு கண்ணுலேயும் அரிப்பு இருக்கும், தொண்டை கரகரப்பு இருக்கும். ஆனால் இந்த சைனஸ் நோயாளிகளுக்கு வந்து அந்த தொண்டையில் பாதிப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். முகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்புகளில் தான் வந்து வித்தியாசம் அதிகமாக தென்பட ஆரம்பிக்கும். இதை தவிர வந்து தலைவலி ரொம்ப அதிகமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. தலைவலி இருக்குன்ட்டு அடிக்கடி வந்து தலைவலிக்கான அந்த பெயின் கில்லர் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீருன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. அடிக்கடி தலைக்கு குளிப்பாங்க சில பேர், டெய்லியும் தலையில் தண்ணி ஊற்றுவாங்க. இந்த மாதிரி உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போதே தலைக்கு நீர் ஊற்றிட்டே இருக்கும்போது இன்னும் அந்த நீரோடைய தேக்கம் வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். உள்ளே இருக்கிற நீரை ட்ரைன் பண்ணும்போது தான் நமக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாமே குறையுமே தவிர மறுபடியும் நம்ம தலையில் நீர் ஊற்றிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த நீரோடைய தேக்கம் இன்னும் ஜாஸ்தியாக ஆரம்பித்து அவங்களுக்கு ரொம்ப நாள் இருக்குது அப்படின்ன போது கண்டிப்பாக 2 மூக்குலையுமே சதை வளர்ச்சி வருது. அந்த நேசல் பாலிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சதை வளர்ச்சி வருது. சில பேருக்கு வந்து ஒரு மூக்கில் மட்டும் இருக்கும். எந்த சைடு சைனஸ் வந்து இருக்கோ அந்த சைடு வந்து இப்போ ஒரு சைடு கன்னத்தில் மட்டும் வலி இருக்கும், ஒரு சைடு மூக்கில் மட்டும் வலி இருக்கும். சில பேருக்கு கீழே குனிஞ்சிட்டு நிமிரும் போதே அவங்களுக்கு மூக்கில் சொட்டு சொட்டாக நீர் வடிய ஆரம்பிக்கும். அவங்க கையில் ஒரு கர்ச்சீஃப் இல்லாமல் எங்கேயுமே வெளியில் போக முடியாது, எந்த ஒரு மீட்டிங்குமே அட்டென்ட் பண்ண முடியாது, எந்த ஒரு பப்ளிக் இடத்துக்குமே அவங்களால வந்து ஒரு கர்ச்சீஃப் இல்லாமல் நார்மலான ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. மூக்கில் நீர் வடிஞ்சிட்டே இருக்கும். தலையை வந்து மேலே அண்ணாந்தே வச்சுட்ருப்பாங்க. கீழே குனிஞ்சாலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மூக்கில் நீர் வடியும், அவ்வளோ நீர் வடிஞ்சிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாமே ட்ரெயின் ஆக தான் அவங்களுக்கு அந்த தலை பாரமே வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தலை பாரமும் வர ஆரம்பிச்சிடும். நாள்பட்ட சைனஸ் தொந்தரவுகளில் அந்த மூக்கின் சதை வளர்ச்சி எந்த சைடு வளர ஆரம்பிக்குதோ அதற்கு ஆப்போசிட் சைடில் வந்து அந்த மூக்கு எலும்பு அந்த நடுவில் அந்த தண்டு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து வளைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாள் இருக்கிற சைனசைட்டிஸில் அந்த நேசல் செப்டல் டீவியேஷன்ற விஷயம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்படி அந்த தண்டு மாறும்போது அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கே சிரமப்படுவாங்க. நைட்டு படுத்து தூங்கும்போது மூச்சு வந்து வாயில் விடுறது, மூக்கிலே மூச்சு விட முடியல டாக்டர், வாயில் தான் மூச்சு விடும்படியாக இருக்குது, மூக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு சைடு வந்து அடைச்சிட்டே இருக்குது, ஒரு சைடு வந்து முகமே ஒரு சைடு வலியாகவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த சைனஸ் தொந்தரவுகளில் முகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் நீர் வந்து நிறைய கோர்க்கிறதுனால தான் உருவாக ஆரம்பிக்குது. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். குட் மார்னிங் டாக்டர், என்னோட பேர் வந்து கிருத்திகா. எந்த ஊர்லேருந்துமா? நாகூர்லேருந்து பேசுகிறேன் டாக்டர். ஓகே, உங்கள் கொஸ்டினை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்துட்டு ஸ்கின் அலர்ஜி டாக்டர். ஸ்கின் அலர்ஜி இருக்கா? ஆமா, ஸ்கின் அலர்ஜி, கொஞ்சம் சொரிச்சல், அப்படி கையில கழுத்துக்கிட்ட அப்படி எல்லாம் ரொம்ப இதாயிட்டு இருக்கு. ட்ரைனஸ் அதிகமா இருக்காமா? ஆமா. அப்புறம் வேற ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, அப்புறம் சரி பண்ணல. இனியா இதுல பார்த்தோம். தலையிலயும் இருக்கா, உடம்புல மட்டும்தான் இருக்குங்களா? தலையில சின்ன லைட்டா தான் இருக்கு, உடம்புல கொஞ்சம் இருக்கு டாக்டர். உடம்புல இருக்கு.
நான் சொல்கிற மாதிரி ஃபுட்டில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு வாங்க. பால் சேர்ந்த பொருட்கள் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சீ ஃபுட்டில் வந்து எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. சிக்கன் வந்து நீங்கள் எப்போவாவது எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கின் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலுமே நம்ம உள்ளே சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் நமக்கு வந்து ஸ்கின்னில் வந்து தோலில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பரங்கிப்பட்டை அப்படின்ற ஒரு பொருள் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை டெய்லியும் காலையில் நைட்டு 2 நேரம் வந்து ஒரு அரை ஸ்பூன் பாலில் கலந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்ச நாள் வந்து எடுத்துகிட்டு வரும்போதே உங்களுக்கு ஸ்கின்னில் சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் வந்து சைனசைட்டிஸ் நோய்க்கு, நாள்பட்டு இருக்கக்கூடிய சைனசைட்டிஸ் நோய்க்கு கூட 2-3 மாதங்கள்லே உங்களுக்கு முழுமையாக வந்து சரியாக்கி கொடுக்குற மாதிரியான மூலிகை மருந்துகள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, எந்த இடத்துல வந்து ட்ரைனஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து அதற்கான வெளிப்பக்கமாக தடவுறதுக்கு ஆயிலுமே வந்து கொடுப்பாங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆயில், குளித்ததுக்கு அப்புறமா ஒரு ஆயில் கொடுத்து அந்த ட்ரைனஸ் எல்லாத்தையுமே வந்து நார்மல் படுத்துவாங்க. வெளியில் போட்டு குளிக்கிறதுக்கு குளியல் பொடியுமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய ட்ரைனஸாக இருக்கட்டும், ஸ்கின்னில் வந்து அந்த தோலில் வெடிப்பாக வந்து சில பேருக்கு வந்து ரத்தம் வர்றது கூட தெரியாத அளவுக்கு நல்லா சொரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறமா அந்த புண் ஆறுறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். இந்த மாதிரியான ரொம்ப சிவியரான சொரியாசிஸ் நோயில் கூட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து உணவுகளில் மாற்றம் கொடுத்துட்டு வாங்க நான் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் நேரில் வந்து நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. 2-3 மாதங்கள்லேயே முழுமையாக சரியாயிட்டு நார்மலான ஸ்கின் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். மறுபடியும் இந்த சொரியாசிஸ் நோய் வந்து வராமலும் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் மாமனாருக்காக கேட்கணும். என்ன வயதாகுதுமா அவருக்கு? அவருக்கு 56 வயசு ஆகுது. சரிம்மா, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். என்னோட பேர் வந்து தேவிகா. சரி. எங்க மாமனாருக்கு அந்த டிஸ்க் பல்ஜ் பிரச்சனை வந்து இருக்குது. ஓகேம்மா. ரொம்ப நாளாவே பேக் பெயின் இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தாரு. இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, நடக்கிறாரா நார்மலா? நார்மலாலாம் நடக்க முடியல. அவங்க காட்டு வேலைக்கு அந்த மாதிரி தான் போவாங்க. சரிம்மா. இப்போ சுத்தமாவே வேலை அவங்க வேலையை கூட அவங்களால பாத்துக்க முடியல. உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. காலெல்லாம் எந்திரிச்சா ரொம்ப வலி இருக்குது தூங்கி எந்திரிச்ச உடனே. சரி, இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி பரவுதா அவருக்கு? ஆமா, வலி ஃபுல்லா கால் வரைக்கும் பரவுது. இது சரி பண்ணிடலாமா, பயப்பட வேண்டாம். நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் வந்து இந்த டிஸ்க் பல்ஜ் தொந்தரவுக்கு சிறப்பாக வந்து பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்குறோம். நீங்கள் நேரில் வந்து டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனைக்கு அவரை கூட்டிகிட்டு வாங்க. அவரை பார்த்துட்டு எந்த இடத்துல டிஸ்க் பல்ஜ் இருக்குது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் எதுவும் இருக்குது, அது தொடும்போதே வலி எதுவும் இருக்கான்றதை டாக்டர் நேரில் பார்த்து அதற்கான முறையான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. உள் மருந்துகளோடு சேர்த்து வெளிப்பக்க சிகிச்சையுமே வந்து கொடுப்பாங்க. கடிவஸ்தி அப்படின்ற ஒரு முறை வந்து அவருக்கு வெளிப்பக்க சிகிச்சையாக கொடுக்கணும். இது கொடுக்கும்போதே அவருக்கு 2-3 நாட்கள்லேயே நல்லாவே வலி குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்பைனல் கரெக்ஷன் பண்ணி இந்த சிகிச்சையை வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த டிஸ்க் பல்ஜ் எல்லாமே நல்லா உள்ளே போயிட்டு வெளியில் வந்து ஆனலார் க்ளோஷர் எல்லாமே நல்லா வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உள்ளே இருக்கிற டிஸ்க் பல்ஜ் வந்து மறுபடியும் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கான மருந்துகளுமே கொடுப்பாங்க. இந்த மருந்துகள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது 2-3 மாதங்களில் கண்டிப்பாக முழுமையான தீர்வு வந்து அவருக்கு கிடைக்கும். டிஸ்க் பல்ஜ் முழுமையாக சரியாகும் போது சயாட்டிக்கா தொந்தரவுமே உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். சயாட்டிக்கான்றது இடுப்பு எலும்புலேருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு நரம்புகளுக்கு ரத்தம் சரியாக போகலை அப்படின்னா கால் வரைக்கும் வலி இருக்கும். இடுப்பு எலும்பில் இருக்கக்கூடிய தேய்மானத்தை சரிப்படுத்தும் போது அந்த வலியுமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிருவார். நல்லாவே நடக்க ஆரம்பிப்பார். நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க, முழுமையான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? அம்மா உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் மேம். சரிம்மா, ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறீங்களா? ஹலோ மேம். ஓகே, டேரெக்டாக ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நான் இப்போ பாபநாத் மேம். சரி, யாருக்காக கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேம் கேட்குறேன். உங்கள் வயது? வயசு வந்து 26 மேம். சரி, உங்கள் கொஸ்டினே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. மேம், எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. சொல்லுங்கம்மா. அதனால இப்போ லாஸ்ட் ஒரு 6 மந்த்தா வந்து லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லா பெயினா இருக்கு. கழுத்து, கை, கால்லாம் மரத்து போற மாதிரி இருக்கு. வலி அதிகமா இருக்கு மேம். சரிம்மா, அதுதான் கேட்கணும். சரி, ஏசி அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களாம்மா? இல்ல மேம், அப்படிலாம் எதுவும் இல்லை மேம். அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி, சில்லுன்னு எதுவும் தண்ணி எதுவும் ரெகுலராக குடிச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை மேம், நார்மல் வாட்டர் தான் மேம் குடிப்பேன். சரி, ஓகேம்மா.
இது மாதிரி சைனஸ் தொந்தரவுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு கழுத்து வலியோ இல்லை தலைவலியோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குளிர்ச்சியான உணவுகளை அவாய்ட் பண்ணிட்டு வரணும். சில பேர் உணவுகளில் நீர் காய்கறிகள்லாம் நிறைய எடுத்துப்பாங்க, பால் சேர்ந்த உணவுகள் நிறைய எடுத்துப்பாங்க, மோர் தயிர் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உடலோடைய உஷ்ணம் வந்து டக்குன்னு குறைய ஆரம்பிக்கும். அப்போ குறையும் போது உங்களுக்கு ஆல்ரெடி சைனஸ் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அதோடைய பாதிப்பு அதோடைய அறிகுறிகள் நிறையவே தென்பட ஆரம்பிக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நாளைக்கு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இனிப்புகள் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே இனிப்பையுமே நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போதைக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு மூலிகை பொருள் வந்து நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேப்பம்பட்டை தோல் வந்து நார்மலாகவே கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கோங்க. வெளியில் இருக்கக்கூடிய பட்டைக்கு நடுவில் உள்ள வந்து ஒரு மெல்லிசான ஒரு தோல் மாதிரி இருக்கும். இந்த தோலை நல்லா வெயிலில் காய வச்சு உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட சேர்த்த துளசி இலையும் நல்லா வெயிலில் காய வச்சு வெளியில் இருக்கக்கூடிய தூசு அந்த வெளியே இருக்க அந்த நரம்புகள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு இலையை மட்டும் நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதையுமே அதோட சேர்த்து அரிசி திப்பிலி அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதையுமே நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு நல்லாவே வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 பொருளையும் ஈக்குவல் அமௌண்ட்டில் வாங்கிக்கோங்க. இதோட ஆடாத்தோடையோட வேர் வந்து இதுக்கு டபுளாக நீங்கள் வாங்கி நல்லா வறுத்து எல்லாத்தையும் ஒன்றா பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. நாள்பட்ட சைனசைட்டிஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த பவுடரில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. காலையிலையும் நைட்லேயும் பாலில் கலந்து வெறும் வயிற்றில் பாலில் கலந்து காலையில் எடுத்துக்கோங்க. நைட்டில் சாப்பிட்றதுக்கு பிஃபோர் வந்து பாலில் கலந்து எடுத்துகிட்டு வாங்க. இதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூக்கின் உள்ள சதை வளர்ச்சி வரைக்கும் போகக்கூடிய அந்த சைனஸ் நோயாக இருந்தாலும் சரி, தலை பாரமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சைடு கழுத்து வரையுமே எனக்கு வலி இருக்குது, மூக்கில் வந்து நீர் எப்போவுமே வடிஞ்சிட்டே இருக்குது, இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு ஒரு நிரந்தரமான நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்த ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு மாற்றம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? வணக்கம் டாக்டர். என்னோட பேர் தர்ஷனா. ஓகே, எந்த ஊர்ல இருந்துமா? நான் கரூர்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்க, என்ன தொந்தரவுமா உங்களுக்கு? என்னோட வயசு 29 ஆகுது டாக்டர். எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. ஆனா இன்னும் பேபி எதுவும் இல்ல. சரிம்மா. இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. ஸ்கேன் ஏதாவது எடுத்திருக்கீங்களாம்மா? ஸ்கேன் எதுவும் இது வரைக்கும் எடுக்கல டாக்டர். சரி. 1 டைம் எடுத்திருக்கோம். மத்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இல்ல. சின்ன சின்ன நீர் கட்டி அந்த மாதிரி இருக்கு. ஆனா பீரியட்ஸும் ரெகுலரா வர்றதில்ல. பீரியட்ஸ் ரெகுலரா வரது இல்லையா? ஆமா, அந்த இது பீரியட்ஸ் வந்து ஒழுங்காவே வரதில்ல. ஒரு 2-3 மாசம் கேப் விட்டு அந்த மாதிரி 4-5 உடம்பு வெயிட் அதிகமா இருக்கீங்களா? ஆமா டாக்டர். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்டார்டிங்ல கரெக்டா தான் இருந்தேன். திடீர்னு இப்போ வெயிட்டும் கூடுதலா தான் இருக்கு. சரிம்மா. சரி, வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக நீங்கள் கொஞ்சம் உணவுகளில் கொஞ்சம் மாற்றம் கொடுத்துட்டு வாங்க. நிறைய ஃப்ரை பண்ண ஃபுட்ஸு, அவுட் சைட் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்லாம் எடுத்துக்காதீங்க. முளைக்கட்டின தானியங்களில் நிறைய சேர்த்துக்கோங்க. உடம்புல வந்து B12 டிஃபிஷியன்சி இருந்ததுனாலும் அயன் டிஃபிஷியன்சி இருந்ததுனாலும் வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு குழந்தை நிற்காது, பீரியட்ஸுமே சரியாக வராது. சில பேருக்கு உடம்பு வெயிட் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா நீர் கட்டி இருக்கான்றதை ஒரு முறை செக் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு மைல்டாக தான் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்க்குறது ரொம்ப நல்லது. நீர்க்கட்டி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அடிவயிற்று பகுதிக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி கீழே குனிஞ்சு நிமிர்ந்து செய்யக்கூடிய வேலைகள், எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிட்டு வாங்க. ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு மருந்து பொருள் வந்து நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். கருஞ்சீரகம் அப்படின்ற ஒரு பொருள் கிடைக்கும் உங்களுக்கு. வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம் இதோட சேர்த்து தனியா விதைகளோட சேர்த்து நீங்கள் நாளையுமே நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் காலையில் 2 ஸ்பூன் காலையில் நைட்டு 2 நேரம் வந்து ஹாட் வாட்டரில் கலந்து எடுத்துகிட்டு வாங்க. இது எடுத்துகிட்டு வரும்போது மாதவிடாய் தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு நார்மலாக ஆரம்பிக்கும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி லீவ்ஸை வந்து நீங்கள் நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை ஜூஸ் மாதிரி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி வந்து உங்களுக்கு நல்லாவே ஹார்மோனை எல்லாமே ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஹார்மோன் ப்ராப்ளம்னால உங்களுக்கு பீரியட்ஸ் தொந்தரவுகள் ஏதாவது இருந்தாலுமே அது நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் பிசிஓடி தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, இல்லை நாள்பட்ட மாதவிடாய் தொந்தரவு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மூலிகை எண்ணெய் வந்து கொடுப்போம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அந்த எண்ணெயில் ஒரு 4 சொட்டு அளவுக்கு நீராகாரத்தில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மாதவிடாய் தொந்தரவுகள் ஒரு 2-3 மாதங்கள்லே 2-3 சைக்கிள்லே உங்களுக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த தொந்தரவு எதுவுமே வராது. உங்களுக்கு இயற்கையாகவே நார்மலாகவே குழந்தை நிற்கிறதுக்கு உங்களுக்கு மாதவிடாய் தொந்தரவுகள் சீராக
சரியாக வர்றதுக்கான மருந்துகள் எல்லாமே கொடுப்பாங்க. நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க, சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், என்னோட நேம் வந்து தனலட்சுமி, மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? என்னோட அப்பாவுக்கு டாக்டர். என்ன வயதாகுது அப்பாக்கு? அப்பாவுக்கு 60. உங்க கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். ஹலோ வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. என்னோட நேம் தனலட்சுமி, மதுரையில இருந்து பேசுறேன். சரிம்மா. அப்பாவுக்கு 2 வருஷமா ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் இருக்கு. கை கால் ஒன்றும் வராது. ஹாஸ்பிட்டல்ல போய் ஆயில் போட்டு தடவினா மட்டும் அந்த டைம் மட்டும் சரியாகும். அடுத்து பழையது போல நல்லா வலியா இருக்கா. படுக்கதான் டாக்டர். சரிம்மா. சும்மா சப்போர்ட்டோட கூட நடக்க மாட்டாரா? இல்ல டாக்டர், நடக்க முடியாது. சுகர் பிபி எதுவும் ஹை லெவல்ல இருக்காமா? சுகர் நார்மல் தான் டாக்டர். எதனால இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னு எதுவும் சொன்னாங்களா உங்களுக்கு? ப்ரெஷர் எல்லாம் நார்மலா இருக்கா? ப்ரெஷர் நார்மலா இருக்கு, சுகர் தான் கூடியதும் குறையதுமா இருக்கும். சரிம்மா, இது ஒன்றும் தொந்தரவு கிடையாது. கை காலில் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்குன்னா அவரால் நடக்க முடியாது. அந்த ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்காக நீங்கள் உள் மருந்துகளோடு சேர்த்து எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் வந்து கொடுக்கணும். கண்டிப்பாக தெரப்பீஸில் தான் அவருக்கு அந்த கை கால்களில் அசைவு கொடுக்கறது, கை கால்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸை குறைக்கும் போது தான் கையில் ஏதாவது திங்ஸ் அவரால் தூக்க முடியும், கால்கள் ஓரளவுக்காவது அவருக்கு எடுத்து வச்சு நடக்க முடியும். கண்டிப்பாக இந்த சிகிச்சை வந்து எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் ஹெமிப்ளீஜியான்னு சொல்லக்கூடிய இந்த பக்கவாதம் நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பஞ்சகர்மா சிகிச்சை 5லேருந்து 15 நாள் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். இது எடுக்க ஆரம்பித்து ஒரு 2-3 நாட்கள்லேயே அவங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாமே நல்லாவே குறைய ஆரம்பிக்குது. மசில் எல்லாம் ரொம்ப டைட்னஸாக இருக்கும். அவங்களால கையை நல்லாவே விரிக்க முடியாது, நல்லா மடக்க முடியாது. விரித்து வச்சுருந்தாங்கன்னா அப்படியே தான் வச்சுருப்பாங்க. அவங்களால ஒரு விரல் கூட அசைக்க முடியாது, அசைவுகளே இருக்காது அவங்களுக்கு கையில். இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும்போது ஃபுல்லாகவே ஃபுல் பாடிக்கும் நம்ம பொடி கிளி அப்படின்ற ஒரு ஒற்றடம் வந்து கொடுப்போம். இது பண்ணும்போது அவங்களுக்கு கைகளில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ், கால் வந்து பாதத்தில் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அப்போ கால் பாதம் எல்லாமே அவங்களுக்கு நல்லா ஊண்டி நடக்கிறதுக்கான முறைகள் தான் இது எல்லாமே. ஒரு 2-3 நாட்களே நல்ல வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். 15லேருந்து 20 நாள் வரைக்கும் அவங்க ஸ்டே பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்குது. 2-3 சிட்டிங் இந்த எடுத்துகிட்டு வரும்போதே அவங்க ஓரளவுக்கு நடக்கிறது, சப்போர்ட்டோடு நடக்கிறது, இந்த மாதிரிலாம் அவங்க நார்மலாக ஒரு லைஃப் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, என் பேர் மோகினி, நான் கடலூர்லேருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என் மாமாக்காக கேட்கணும். என்ன வயதாகுதுமா? 56. சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா? என் மாமாக்கு வயசு 56. சரிம்மா. சொரியாசிஸ் பிரச்சனை இருந்துச்சுமா. முன்னாடி எல்லாம் சும்மா நார்மலாக இருந்துச்சு, அப்போ அரிசி வரும்னு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து சொரியாசிஸ் பிளட் வருதுங்க. பிளட்டு வருது, சொரியும் போது பிளட்டு வருதா? ஆமாம்மா. உடம்பு ஃபுல்லாகவே இருக்குங்களா? கை காலில். சரிம்மா, சொரியாசிஸ் தொந்தரவு உடம்பு ஃபுல்லாகவே இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பத்திலே கவனம் செலுத்தி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்காது. இப்போதைக்கு நீங்கள் மூலிகை மருந்துகள் எல்லாமே எடுத்துகிட்டே உங்களுக்கு வந்து சரி பண்ணிடலாம், முழுவதுமாகவே சரி பண்ணிடலாம். நான் சொல்கிற மாதிரி உணவுகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்டு வரணும். கரப்பான் பொருள்னு சொல்லக்கூடிய இந்த கத்திரிக்காய், கருவாடு, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சீ ஃபுட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பால் பொருட்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. முதல்ல வந்து நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் சொரியாசிஸ் நோயாளிகளுக்கு கழிவு நீக்க சிகிச்சை அப்படின்ற ஒரு சிகிச்சை வந்து பண்ணுவோம். கோலன் ஹைட்ரோதெரப்பி அப்படின்ற ஒரு சிகிச்சை பண்ணி அவங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாவற்றையும் அந்த நீக்கம் முதல்ல வந்து பண்ணுவோம். பண்ணும்போதே அவங்களுக்கு பாதிக்கு பாதி அந்த தோல் நோய், அந்த சரும நோய் எல்லாமே வந்து பாதிக்கு பாதி அந்த அரிப்பு எல்லாமே அதிலே சரியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா உள்ளே கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு 2-3 நாட்கள்லேயே அந்த அரிப்பு, தோல் ஃபுல்லாகவே நமைச்சல் இருக்குது, சொரிஞ்சா என்னால் கையே எடுக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க சில பேஷண்ட்டு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கையை எடுக்கவே முடியாத அந்த அரிப்பு, சொரிஞ்சா வந்து ரத்தம் வர்றது, உடம்பு ஃபுல்லாகவே அங்கங்கே பின் பாயிண்ட் ப்ளீடிங் மாதிரியான ரத்தம் வந்து வடியும் உங்களுக்கு அந்த சொரியாசிஸ் நோயாளிகளுக்கு. அந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள்லே 2-3 நாட்கள்லேயே வந்து நார்மல் ஆக ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து மருந்து எடுத்துகிட்டு வந்தால் ஒரு 2-3 மாதங்கள்லே முழுவதுமாக சரியாகி கொடுத்துரும். மறுபடியும் சொரியாசிஸ் நோய் வராமலும் பார்த்துக்கலாம். நேரில் வந்து கூட்டிகிட்டு வாங்க அவரை. டி நகர் ஹபிபுல்லா ரோட்டில் நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அதற்கு முழுமையான தீர்வு இருக்கும். நாள்பட்ட சைனசைட்டிஸ், நாள்பட்ட சோரியாசிஸ் நோய் எதுவாக இருந்தாலும் அதற்கு மூலிகை மருந்துகள்லே நம்ம நிரந்தரமான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, ஈஸ்வரிங்க. எந்த ஊர்லேருந்துமா?
ஈரோடு மாவட்டம் அந்தியூருங்க. ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். உங்க வயது? 46. உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? சரி. அம்மா வணக்கம். வணக்கங்க மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா? அல்சர் ப்ராப்ளம் இருக்குங்க. சரிம்மா. அதான் மேடம்கிட்ட கேட்கலான்ட்டு. சரி, வயிறு வலி இருக்காம்மா உங்களுக்கு? சாப்பிட்ட உடனேயோ இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ வயிறு வலி இருக்கா? வயிறு வலி இருக்குங்க, லைட்டா இருக்கு வயிறு வலி. சரி, வாமிட்டிங் சென்சேஷன் ஏதாவது இருக்காமா? வாமிட் வர மாதிரி இருக்குங்க, ஆனா வாமிட் வரல. வேற ஏதாவது மருந்து நீண்ட நாளா எடுத்துட்டு இருக்கீங்களாமா? இல்லைங்க, நீண்ட நாளா டாக்டர்கிட்ட போய் அல்சர் டேப்லெட் கொடுத்தாங்க. வேற எதுக்காவது எடுத்துட்டு இருக்கீங்களா? வேற ஏதாவது வேற நரம்பு பிரச்சனை இருக்குன்ட்டு நரம்பு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு அது டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறேங்க. சரிம்மா, வயிறு புண்ணுக்கு வந்து நேரம் தவறாமல் உணவுகள் மட்டும் எடுத்துட்டு வாங்க. ரெகுலராக வந்து உணவுகள், காலை உணவு கரெக்டான நேரத்துக்கு, மதியான உணவு அதே அந்த கரெக்டான நேரத்துக்கு நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு அல்சர் தொந்தரவுகள் உங்களுக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாளாக அல்சர் தொந்தரவுகளோட இருப்பாங்க சில பேர். வயிறில் புண்ணு வந்து அவங்களுக்கு வாயிலையுமே சில பேருக்கு வந்து புண்ணு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உடல் குளிர்ச்சி ஆகிற மாதிரியான உணவுகள் நிறைய எடுத்துகிட்டு வரணும். காரம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. காரம், புளிப்பு, உப்பு இது மூணையுமே வந்து அளவு ரொம்பவே குறைச்சிக்கோங்க. இப்போதைக்கு தேங்காயோட பால் வந்து அடியில் வரைக்கும் அந்த கருப்பு கலர் வரைக்குமே நீங்கள் வந்து சுரண்டி எடுக்கக்கூடாது. மேலே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலர் மட்டும் நீங்கள் எடுத்து பால் எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 200 ml அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக 2-3 நாட்கள்லேயே உங்களுக்கு அந்த எரிச்சல், வலி, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறது இது எல்லாமே வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரியான உணவுகள், ஆவியில் வேக வச்ச மாதிரியான உணவுகள் எடுத்துக்கோங்க. வறுத்த பொரித்த உணவுகள் எதுவுமே எடுத்துக்க தேவையில்லை. நீங்கள் நேரில் நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள். மூலிகை டானிக் ஒன்று வந்து கொடுப்போம் அல்சர் நோய்க்கு. அதை எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு வாரத்திலே ஃபுல்லாகவே சரியாகி கொடுத்துரும். மறுபடியும் அல்சர் நோயின்ற பேச்சுக்கே இடமில்லாமல் முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேரு? ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு? எந்த ஊர்லேருந்து? என்னோட பேர் மீனா, நான் ராம்நாட்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எங்க அத்தைக்காண்டி கேட்கறேன். என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு ஒரு 53 வயசு ஆகுது. சரி, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எங்க அத்தைக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, ஒரு 8 இயர்ஸாவே இருக்கு அவங்களுக்கு. சரி. அவங்க இப்ப அலோபதி மெடிசன் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சிவியர் ஆனாலும் பப்பு வந்து அந்த டயத்துல எடுக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆக மாட்டேங்குது. வின்டர் சீசன் இருக்காங்க. பப்பு எடுத்துட்டு தான் இருக்காங்க. சரி, ஓகேம்மா. வேற ஏதாவது ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ் யூஸ் பண்றாங்களா? அவங்க சுகர் பிபிக்கு வந்து டேப்லெட் எடுக்கிறாங்க. சரிம்மா, இது சரிப்படுத்திடலாம். ரொம்ப நாள்பட சளி தொந்தரவு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து பஃப் எடுக்காமையே இதற்கு நிரந்தரமான தீர்வு நம்மளுடைய மூலிகை மருத்துவத்திலே இருக்குது. பஃப் இன்ஹேலர் நாள்பட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க, கையில் பஃப் இல்லாமல் என்னால் வெளியிலே போக முடியலை அப்படின்ற நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. மூச்சு திணறலோடே வருவாங்க. அவங்களால ஒரு 2 நிமிஷம் கூட நார்மலாக பேச முடியாது, பேசும்போதே மூச்சு வாங்கும். இந்த மாதிரி நாள்பட்ட ஆஸ்மா தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மூலிகை மருத்துவம் உள்ளே கொடுக்கக்கூடிய மருந்துகளோடு சேர்த்து எக்ஸ்டர்னலாக வந்து உங்களுக்கு நசியம் அப்படின்ற ஒரு சிகிச்சை கொடுப்போம். மூக்கில் உள்ளே வந்து சொட்டு மருந்து ஊற்றி தூமபானம் அப்படின்ற ஒரு சிகிச்சை கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சளி எல்லாமே நல்லா இலகி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அந்த சிகிச்சை கொடுத்துட்டு வெளியில் வரும்போதே அவங்களுக்கு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக மூச்சு விடுற மாதிரி இருக்கும். பேசுகிறதுல இருக்கக்கூடிய மாற்றங்கள் அது எல்லாமே நல்லாவே வந்து வர ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. தொடர்ந்து உள்ள மருந்துகள் எடுத்துகிட்டு வரும்போது நாள்பட்ட சைனசைட்டிஸ் எவ்வளோ சிவியராக வந்து ஆஸ்மா நோயாக இருந்தாலும் சரி அவங்க பஃப் இன்ஹேலர் எடுத்துக்க வேண்டிய வேலையே இருக்காது. தொடர்ந்து சிகிச்சை எடுத்துகிட்டு வரும்போது 2-3 மாதங்கள்லேயே முழுமையாக சரியாகி கொடுத்துரும். மறுபடியும் இதற்கான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ நம்ம சைனஸ் பற்றி பேசியிருந்தோம். சைனஸ்க்கு வந்து முக்கியமான காரணமே தலையில் வந்து அந்த நீர் கோக்கிறது. இன்ஃபெக்ஷன் உள்ளே இருக்கும்போது நம்ம தலையில் தண்ணி ஊற்றிட்டே இருக்கும்போது இன்னும் அந்த நீர் வந்து அதிகமாக தான் சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த நீர் வெளியில் வர்றதுக்கு, அதே மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு வீட்லேயே ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு டிப் எங்களுக்காக கொடுங்க டாக்டர். கண்டிப்பாக சைனஸ் நோயாளிகள் வந்து ரொம்பவே மூக்கில் நீர் வடிகிறதன் மூலமாக ரொம்ப வந்து அவதிப்பட்டு இருப்பாங்க. அவங்களால ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையவே வாழ முடியாது. வீட்டிலே வந்து இயல்பாக ஒரு வேலை வந்து அவங்களால செய்ய முடியாது. எப்போவுமே கையில் கர்ச்சீஃபோடே வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி தொந்தரவுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வீட்டிலே என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மூலிகை செடிகள்லே நீங்கள் வந்து மருந்துகள் எடுத்துக்கலாம். வீட்டில் நீங்கள் வந்து தூதுவளை உங்களுக்கு கிடைக்கும், தூதுவளை நீங்கள் வளர்த்துக்கலாம். அதே மாதிரி துளசி, தூதுவளை, துளசி,
கண்டங்கத்திரி அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது. அந்த கண்டங்கத்திரி இந்த 3ஐயுமே நீங்கள் எடுத்துட்டு அதோடைய இலைகள் எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு நல்லா மேலே வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணி ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி அந்த இலைகள் எல்லாவற்றையும் நல்லா போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து திப்பிலி, சுக்கு இந்த 2ஐயுமே நல்லா பவுடர் பண்ணி அந்த தண்ணியில் போட்டு அதோட சேர்த்து நீங்கள் கொதிக்க வைக்கவும் செய்யலாம். 1 2 தட்டி நீங்கள் போட்டு கொதிக்க வைக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பவுடர் ஃபார்மில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இலைகளை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பவுடர் அதோட ஆட் பண்ணிவிட்டு பனங்கல்கண்டு கலந்து டெய்லியும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சளி இருந்தாலும் இல்லைனாலும் ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமாகிறதன் மூலமாக அந்த சளி தொந்தரவு எல்லாமே நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். சைனசைட்டிஸ் தொந்தரவுகள்னு கிடையாது, சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய சளி தொந்தரவுகளுக்கு கூட இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக ஒரு சளி தொந்தரவு, ஈஸியாக ஒரு கோல்டு அட்டாக் ஆகிறது, இல்லை டக்குன்னு ஒரு ஃபீவர் வர்றது, இந்த மாதிரி வந்து இல்லாமல் அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நார்மலான ஒரு இயல்பான ஒரு நிலைமையிலே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு கோல்டு எதுவுமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. அதுவுமே வயதானவங்களுக்கும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். வயதானவங்க, ரொம்ப பெட்ரிடனாக இருக்கக்கூடிய பேஷண்ட் எல்லாருக்குமே கூட சீக்கிரமாக கோல்டு அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் கூட இது நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஈஸியாக ஒரு கோல்டு பிடிக்கிறது. டஸ்ட்டு இருந்தாலுமே அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது அந்த டஸ்ட்டை வந்து நமக்கு ஒரு தும்மல் 2 தும்மல் வந்து வரும்போதே அவங்களுக்கு அந்த டஸ்ட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். திருப்பி வந்து ரீஇன்ஃபெக்ஷன் வந்து வராது, உள்ளுக்குள்ளே வந்து தங்கி நீர் தேங்க ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரைக்குமே அவங்களுக்கு கொண்டு போய் விடாது. இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸ்கூல் கோயிங் குழந்தைங்களுக்குமே காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை கொடுத்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகிட்டே போக ஆரம்பிக்கும். அவங்க இயற்கையாகவே எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் இல்லாமல் நார்மலான ஒரு லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல ஒரு டிப் கொடுத்தீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் அமிர்தராஜுங்கம்மா. எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சார்? திருச்சியிலேருந்து. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தாங்கம்மா. உங்கள் வயது? 59. சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாம் சார். ஐயா வணக்கம். இடது கை தோள்பட்டையில பார்த்தீங்கன்னா வலி ஓவராக இருக்குங்கம்மா. சரிங்க. அது வந்து இப்போ ஒரு 20 நாளாக ரொம்ப அதிகப்படியாக இருக்குது. அது படுத்துருந்தா தான் அதிக வலியே வருது. சரி, கை மேலே தூக்க முடியுதுங்களா உங்களால்? இது பின்பக்கம் நவுத்த முடியல, மேலே தூக்க முடியுது. சரி, கொஞ்சம் ஒரு நீட்டி வந்த வேலையை செய்ய முடியல, சின்ன சின்ன வேலைகள்லாம். சரி, சுகர் எதுவும் இருக்குங்களா உங்களுக்கு? சுகர்லாம் இல்லைங்கம்மா, எல்லாமே நார்மலாக இருக்கு. நார்மலாக இருக்குது. முடக்குவாதம் மாதிரியான டெஸ்ட் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? இல்லைங்க, முடக்குவாதம்லாம் அதெல்லாம் எடுக்கல. எதுவும் எடுக்கல. தான் எக்ஸ்ரே தான் எடுத்தோம் அந்த வலிக்காக. சரிங்க. சரி, வலி ஒரு கையில் மட்டும்தான் இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து சரி பண்ணிடலாம். ரொம்ப நாள்பட இருக்க வலியை கூட நம்ம வந்து சரி பண்ணியிருக்கோம் மூலிகை மருந்துகள்லே. உங்களுக்கு ஒரு கை ஷோல்டரில் மட்டும்தான் பெயின் இருக்குன்னா சில பேர் ஏதாவது வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது கையில் ஏதாவது பேலன்ஸ் இல்லாமல் கையில் வந்து சுளுக்கு மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும். இல்லை சில பேருக்கு வந்து ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவோம். அந்த எலும்புகள் எல்லாமே ரொம்ப டைட்னஸ் ஆகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு பசை வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே இந்த எல்லா எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு தன்மை வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்போ அதை நார்மல் படுத்துறதுக்காக நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் நேரில் நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள். என்ன தொந்தரவுகள்ன்றது டாக்டர் நேரில் பார்க்கும்போது தான் சொல்ல முடியும். இதற்கான மருந்துகள் எல்லாமே கொடுப்பாங்க. கண்டிப்பாக 1 வாரத்துக்குள்ளே அதற்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர், இப்போது சைனஸ் மாதிரியே ஒரு தொந்தரவாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீசிங் தொந்தரவு. அதுவும் நைட் டைம்லலாம் ரொம்பவே சிரமப்படுவாங்க. ஈவன் குழந்தைங்க வந்து அவங்க வீசிங்கில் அந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருக்கும். இந்த வீசிங் கண்டிஷன் பற்றி சொல்லுங்கள். இது ஏன் ஒருவருக்கு ஏற்படுது டாக்டர்? வீசிங் வந்து நம்ம ஆஸ்துமான்னு சொல்லுவோம். இதை வந்து பல கண்டிஷனில் வந்து அந்த வீசிங் தொந்தரவுகள் வருது. சைனஸ் நோயின்றது முகத்தினுடைய அமைப்பில் வரக்கூடிய மாற்றங்கள்னால், இப்போ வீசிங்கிறது வந்து நம்மளுடைய நுரையீரலை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தசைகள், நுரையீரலுக்கு காற்று எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த காற்று குழாய்கள், இதை அஃபெக்ட் பண்ணுற ஒரு ப்ராப்ளம்னு சொன்னோன்னா அந்த வீசிங் ப்ராப்ளம்னு சொல்லலாம். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து ஏற்படலாம். சின்ன கை குழந்தைக்கு கூட அந்த வீசிங் தொந்தரவுகள் வரலாம். லோ பர்த் வெயிட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க, ரொம்ப குறை பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க, இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு நுரையீரலுடைய வளர்ச்சி இயல்பான அளவில் வந்து வளர்ந்துருக்காது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் கிட்ட பேசிட்டு வரலாம். வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் கவிதா, நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது? 25. உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. சரி. அம்மா வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க, என்ன தொந்தரவுமா? மேம், எனக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு மேம். சரிம்மா. எலும்புகள்லாம் ரொம்ப வலி எடுக்குது மேம். வாய்வு தொந்தரவு வேற இருந்துச்சு மேம். சரிம்மா. சாப்பாடு ஜீரணம் ஆகுதுங்களாம்மா?
அது லேட் ஆகுது மேம், ஜீரணம் ஆகுது. சரி, உடம்பு வெயிட் அதிகமாயிட்டே போறீங்களா? வெயிட் குறைஞ்சிட்டே போகுது மேம், எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் வெயிட் ஏற மாட்டேங்குது மேம். சரி, ரொம்ப வெள்ளைப்படுதல் ஒல்லி ஆயிடுச்சு மேம் உடம்பெல்லாம். சரிம்மா, வெள்ளைப்படுதல் தொந்தரவு இருக்காம்மா உங்களுக்கு? இல்ல மேம், அது ஏதோ ஒரு நேரம் இருக்கு மேம், எப்பயும் இல்ல. சரிம்மா. சரி, உடல் உஷ்ணத்தினால சில பேருக்கு உடம்பு வெயிட்டே வந்து ஏறாது. நம்ம என்னதான் உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னாலும் நமக்கு அந்த உடம்பு உஷ்ணம் இருந்துகிட்டே இருக்குது, மூளைச்சூடு அதிகமாக இருந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உடம்பு வெயிட் வந்து ஏறவே ஏறாது. சில பேருக்கு வெள்ளைப்படுதல் ரொம்ப நாள் பட இருந்துகிட்டே இருக்குனாலுமே கண்டிப்பாக உடம்பு வெயிட் வந்து ஏறாது. நீங்கள் இப்போ தான் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, அதனால பர்சனல் ஹைஜீன், செல்ஃப் ஹைஜீன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. வெளிப்பக்கமாக நீங்கள் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணீர்லாம் வந்து நல்லா ஹீட் பண்ணி ஆற வச்ச வாட்டராக வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உடம்பு வெயிட் அதிகமாகலை அப்படின்னா இன்டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்டைஜஷன்றதுக்கு நீங்கள் கரெக்டான டைமுக்கு உணவுகள் எடுத்துக்கிறீங்களான்றதையும் பார்த்துக்கோங்க. உணவுகள் நிறைய ஜீரணம் ஆகக்கூடிய, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளாக இருக்கணும். ஆவியில் வேக வச்ச மாதிரியான உணவுகள் வந்து மூலிகை பொருட்கள் இல்லை உணவுகள்லே கீரை வகைகள் இந்த மாதிரி வந்து நிறைய எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது, எந்த விதமான வாயு தொந்தரவுமே இருக்காது. வாயு தொந்தரவு அதிகமாக இருக்குன்னா தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு. மோஷன் டெய்லியும் ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 டைம் மோஷன் போகிற மாதிரி இல்லை அட்லீஸ்ட் ஒரு டைமாவது ஃப்ரீயாக மோஷன் போகிற மாதிரி பார்த்துட்டிங்கனாலே இந்த வாயு தொந்தரவுகள் இருக்காது உங்களுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? இணைப்பில் இருக்கீங்க சார். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? பிரகாஷ் முசிறி மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் ஏஜ்? ஏஜ் வந்து 29 மேடம். ஓகே, உங்கள் கொஸ்டினை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. உடல் சோர்வாக இருக்கு மேடம், எந்த வேலையும் செய்ய முடியல. சரி, எவ்வளோ நாளாக இருக்குது? இது 1 மந்த்தாக இருக்கு மேடம். சரி, வேறு ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்களா இன்டர்னலாக? மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். எதுக்காக எடுத்துகிட்டு இருக்கீங்க? மைண்ட் ஒரு மாதிரி இருக்காங்க. என்னதுங்க? மைண்டுக்காக எடுக்கிறேன். மைண்டு. ஓகே, உடல் சோர்வாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கீரைகள்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. டெய்லியுமே முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த விதமான நாள்பட்ட மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை சில பேருக்கு வந்து அந்த அந்த ஃபுட்டு அந்த மெடிசனே வந்து சில பேருக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப டயர்ட்னஸ் கொடுக்கும். அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக காலையில் எழுந்த உடனே ஏதாவது ஒரு கீரை வந்து சூப் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்து சத்து மாவு மாதிரி கஞ்சி வகைகள் வந்து எடுத்துக்கலாம். சிறுதானியங்களில் செஞ்ச சத்து மாவு கஞ்சிகள் ஏதாவது ஒரு டைமில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடல் சோர்வு வந்து இருக்காது. உடலுக்கு தேவையான நீர் வந்து அன்றாடம் எடுத்துக்கிறீங்களான்றதை நோட் பண்ணிக்கோங்க. 3-4 லிட்டர் தண்ணி வந்து ரெகுலராக எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீர் சத்து குறைவு இருந்தாலுமே உடலில் வந்து டயர்ட்னஸ் இருக்கும். நைட்டு தூக்கம் சரியாக இல்லைனாலும் டயர்ட்னஸ் இருக்கும். 8 hours டிஸ்டர்பன்ஸ் இல்லாத தூக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர், நம்ம வந்து இந்த ஆஸ்துமா, அந்த வீசிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வீசிங் தொந்தரவுகளுக்கு நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே யாருக்கு வேணாலும் வருன்றதை பற்றி பேசணும். சின்ன குழந்தைங்களுக்கு, லோ பர்த் வெயிட்டில் பிறந்தவங்க இல்லை குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு ஈஸியாகவே இந்த சளி வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நுரையீரல் சரியான அளவில் வந்து ஃபார்ம் ஆகிருக்காது, சரியான வளர்ச்சி வந்து இருக்காது. நுரையீரலுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த காற்று குழாய்களோட ஃபார்மேஷன்லாம் சரியாக இல்லாமல் இருக்கும்போது, ரொம்ப குறுகலான அமைப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக வந்து கோல்டு அட்டாக் ஆகும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய வயதானவங்களுக்கும் இந்த தொந்தரவுகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஓவர் வெயிட்டாக இருக்காங்கன்னாலும் அவங்களுக்கும் இந்த மசில் டைட்னஸ் எல்லாமே அதிகமாகிட்டு செஸ்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய மசில் டைட்னஸ் அதிகமாகும் போது இறுக்கம் அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம மூச்சு உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சும் வெளியில் விடக்கூடிய மூச்சும் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். மேல் மூச்சு வாங்குவாங்க சில பேர், கொஞ்சம் நேரம் பேசினாலே மூச்சு வாங்குவாங்க, கொஞ்சம் தூரம் நடந்தால் கூட மூச்சு வாங்குவாங்க. இந்த சவுண்டு வந்து, இந்த வீசிங் சவுண்டை வந்து புல்லாங்குழலோட இசைக்கு வந்து நம்மளுடைய சித்தர்கள் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா மூச்சுக்குழலோட அமைப்பில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் இந்த ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு. அந்த மூச்சுக்குழலோட அமைப்பு, அந்த நுரையீரலோட அமைப்பெல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்கும் போது ஒரு குறுகலான இடத்துல காற்று போயிட்டு வரும்போது அந்த மியூசிக்கல் சவுண்டு வந்து அவங்களுக்கு வந்து வரும். அதுதான் நம்ம வீசிங் சவுண்டுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே அந்த ஆஸ்துமா நோயாளிகளுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. ஓகே டாக்டர், இப்போது இது இவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஏன்னா இப்போ இந்த நைட் டைம்லாம் இவங்களால வந்து ப்ரீத் பண்ண முடியாது. இவங்க அப்போதைக்கு ஏன்னா நான் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கூட வீட்டில் இருந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு டிப் கொடுங்க டாக்டர். வீசிங் நோயாளிகள் வந்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி வந்து
தூய்மையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தூய்மைனா ஃபஸ்ட்டு வந்து பெட்ஷீட்ஸு, பில்லோ கவர் இது எல்லாமே டெய்லியும் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். நிறைய டஸ்ட் இருக்க மாதிரி, காட்டன் பில்லோவில் படுக்கிறது இந்த மாதிரியாக இருக்கும்போதும் கூட அந்த காட்டன் இன்ஹேல் பண்ணி பண்ணி அவங்களுக்கு வீசிங் தொந்தரவுகள் வர ஆரம்பிக்குது. சில பேர் வீட்டிலே பெட்ஸ் வளர்ப்பாங்க. இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் வீட்டில் வளர்க்கும் போதும் அந்த பெட் அனிமலோட ரோமங்கள் கூட நமக்கு மூக்கின் தொடர்ந்து மூக்கில் சுவாசிச்சுட்டே இருக்கும்போது அதுவுமே சில பேருக்கு ஆஸ்துமாவாக ஃபார்ம் ஆகலாம். அந்த மாதிரி வளர்க்குறீங்கனாலுமே அதையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கிறதுக்கு டெய்லியும் ஒரு பெரிய நெல்லிக்காய் வந்து தேனூறல் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். இல்லை இஞ்சி வந்து நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய தோலை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு விரல் துண்டு அளவுக்கு நல்லா அதில் குத்திட்டு அதை தேனில் ஊற வச்சு நைட்டே ஊற வச்சிடணும். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த இஞ்சி தேனூறலோ இல்லை நெல்லிக்காய் தேனூறலோ ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல உங்களோட இம்யூன் பவர் வந்து நல்லா ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு சின்ன ஒரு கோல்டு வந்து வராது, ஒரு சின்ன ஒரு ஃபீவர் வந்தாலுமே ஒரே நாளில் உங்களுக்கு சரியாயிடும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே வரும்போது நாள்பட உங்களுக்கு ஆஸ்துமா நோயாக இருந்தாலும் சரி, நாள்பட்ட சைனசைட்டிஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சரியாகி கொடுத்துரும். நிச்சயமா இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் வந்து நம்ம சைனசைட்டிஸ் பற்றி ரொம்பவே நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்தீங்க. அதுக்கு முறையான சிகிச்சை என்ன, எங்கெங்கெல்லாம் தவறுகள் பண்ணுறோம், என்னென்ன காரணத்தினால சைனசைட்டிஸ் ஏற்படுது, அதே மாதிரி ஆஸ்துமாக்காகவும் நல்ல டிப் கொடுத்தீங்க டாக்டர். நேர்கள் கேட்டு அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.